நினைத்தால் நல்லது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. கேள்விப்பட்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோமா? எண்ணங்கள் எண்ணங்களாக மட்டும் இருந்தால் அனுபவம் இல்லாமல் போகும். எண்ணங்கள் உயிரூட்டம் பெறும்போது அனுபவம் ஆனந்தமாகும். தினமும் எழுதுவோம். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரத்தத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். எசாயா 63 அதிகாரம் 9 டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். துன்பங்களாலே, துயரங்களாலே, எதிர்பார்ப்புகளாலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலையை விடுங்க. உங்களை விடுவிக்க கடவுள் நேரடியாக வருகின்றார். அவர் அன்பாலும் தன் இரத்தத்தாலும் இவ்வுலகத்தை மீட்டவர். நம் முன்னோர்களை தூக்கி சுமந்தவர். உங்களை சுமக்க மாட்டாரா? திருவிவிலியம் எழுதுதல் நாள் 27. தொடக்க நூல் 43 அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. பென்யமின் எகிப்துக்கு செல்லல் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்று அலசுவோம் வாருங்கள். உலகமெல்லாம் பஞ்சம் தலைவிரித்தாட எகிப்திலிருந்து வாங்கி வந்த உணவுப் பொருட்களும் தீர்ந்துவிட்டன. இஸ்ரவேல் தங்கள் புதல்வர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்றார். அதற்கு யூதா, அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆதலால் நீங்கள் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டுமே நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருட்களை உங்களுக்கு வாங்கி கொண்டு வருவோம். நீங்கள் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம். ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் அறிவித்தீர்கள் என்று முறையிட்டார். அவர்கள், அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார். உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம். உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று கூறினார். மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரவேலை நோக்கி, எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள், நாங்களும் புறப்பட்டு செல்வோம். அவனுக்கு நானே பொறுப்பாளி. அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடுங்கள். நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாக அப்படியே எந்நாளும் நான் சுமப்பேன். இவ்வளவு காலம் தாழ்த்தீராவிட்டால் இதற்குள் 2 முறை போய் திரும்பி வந்திருக்கலாம். அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரவேல் அவர்களை நோக்கி, அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிலவற்றை உங்கள் பையிலே எடுத்து செல்லுங்கள். கொஞ்சம் தைல வகைகள், தேன், நறுமண பொருட்கள், வெள்ளை போளம், தேவதாரு கொட்டைகள், வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு செல்லுங்கள். மேலும் 2 மடங்கு பணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஒருவேளை அது தவறுதலாய் நேர்ந்திருக்கக்கூடும். உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள். அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்யமினையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவாராக. நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார். அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் 2 மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பென்யமினுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றனர். யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பென்யமினையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி, நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்து செல். இவர்கள் பகலுணவை இன்று என்னோடு உண்பார்கள். கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார். அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றனர். முன்பு நம் கோணிப்பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டே இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம்.
நம்மை தாக்கி மடக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றி கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றார்களோ என்று நினைத்து கொண்டனர். அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலே மேற்பார்வையாளனை அணுகி, ஐயா, முன்பு ஒரு முறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே. திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணிப்பைகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம். அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யாரென்று அறியோம். அதற்கு அவன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அஞ்ச வேண்டாம். உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார். உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொண்டனர். அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான். நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர். ஏனெனில் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர். யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின், நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர்வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா, இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார். அவர்கள், உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர். யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பென்யமினை பார்த்து, நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின், மகனே, கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார். யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து விடுவதற்கு ஓரிடம் தேடினான். உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார். முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார். தம்மை அடக்கி கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார். யோசேப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது. ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை. அப்படி உண்பதை எகிப்தியர் அருவருப்பாக கருதினர். மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர். யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. மற்றவர்களது பங்கை போல் 5 மடங்கு மிகுதியாக பென்யமினுக்கு பரிமாறப்பட்டது. அவருடன் அவர்கள் மது அருந்தி விருந்துண்டனர். இவ்வாறு தொடக்க நூல் 43ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடக்க நூல் 44ஆம் அதிகாரத்திலே யோசேப்பின் வெள்ளிக்கோப்பை காணாமல் போகின்றது. யார் எடுத்தார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. கேள்விப்பட்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோமா? எண்ணங்கள் எண்ணங்களாக மட்டும் இருந்தால் அனுபவம் இல்லாமல் போகும். எண்ணங்கள் உயிரூட்டம் பெறும்போது அனுபவம் ஆனந்தமாகும். நம் எண்ணங்களை, தேவைகளை கண்முன் கொண்டு தினமும் எழுதுவோம். தினமும் திருவிவிலியம் எழுதுவோம், இறையாசீர் பெறுவோம். வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.